பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு மனிதன் கேட்ட கேள்விக்காகத்தான். அவர் என்ன கேட்டாரு? என்னையும் இயேசு ஏற்றுக்கொள்வாரா? ஏனையா நான் கேட்டேன். நான் செய்யாத சேட்டை இல்லை, நான் பண்ணாத அட்டகாசம் இல்லை. ஐயா, நான் செஞ்ச காரியத்தை சொன்னா நீங்க கூட என்னை வெறுத்துருவீங்கன்னார். நான் சொன்னேன், நான் வெறுப்பேன், உண்மைதான். ஆனால் எண்ணாகமம் 23:8 படி தேவன் யார்? வெறுக்காதவர். தேவன் சபிக்காதவர். ஆமா, நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவர். ஒருத்தனை அவர் வெறுக்கிறவர் அல்ல. எந்த நிலையில நாம இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம். ஏன்னா உனக்காக எனக்காகத்தான் அவர் மனு உருக்கொண்டு இந்த பூமியில வந்தார். அவருக்கு தலை சாய்ப்பதற்கு கூட இடம் இல்லை. ஆனால் நமக்கு மீட்பை கொடுப்பதற்கு தம்மையே கொடுத்த அந்த தேவன் மற்றெல்லாவற்றையும் அல்லாது இருப்பாரா? உங்க வேதாகமத்தை கையில் எல்லாரும் எடுத்து ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். ஓசியா 12:12 எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எல்லாரும் எடுத்துக்கொள்ளும் போது நீங்களும் நானும் சேர்ந்து பாட போறோம். அல்லேலூயா, எல்லாரும் துதிப்பா, எல்லாரும் துதிப்பா, எல்லா ஆத்துமாவை நீ எல்லாரும் துதிப்பா. நாட்பதையேது உன்னத நான் செய்த, நாட்பதையேது உன்னத நான் செய்த எல்லா நன்மைகள் யாவும் மறவான் எல்லாரும் துதிப்பா. எல்லா ஆத்துமாவை நீ எல்லாரும் துதிப்பா. பாவங்கள் எத்தனையோ, பாவங்கள் எத்தனையோ, விளையாதிருந்தாலும் பாவங்கள் எத்தனையோ, பாடான நோயை அகற்றி குணமாக்கி, பாடான நோயை அகற்றி குணமாக்கி, பாதியில் வைத்தமதாக என் வீரை எல்லாரும் துதிப்பா. எல்லா ஆத்துமாவை நீ எல்லாரும் துதிப்பா. எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரு, எத்தனையோ கிருபை, எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரு, எத்தனையோ கிருபை. மூளை பொடி சொட்டினதும் அன்றி, மூளை பொடி சொட்டினதும் சென்றிடலில் தீபனை விட்டதால் எல்லாடும் 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 துதிப்பா. எல்லா ஆத்துமாவை நீ எல்லாடும் துதிப்பா. மல்லிப்பு மாட்சிமையும் மாதேவன் அருளும், மல்லிப்பு மாட்சிமையும், மல்லிப்பு மாட்சிமையும், மாதேவன் அருளும் மல்லிப்பு மாட்சிமையும்.
பயமுள்ள தூரம் அனைத்தையும் சாமி பயமுள்ள என்னாலும் துதிப்பார் என்ன ஆத்துமாவை என்னாலும் துதிப்பார். பூமிக்கும் பானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் பானத்துக்கும் சாவு பயமுள்ள தூரம் அனைத்தை சாவு பயமுள்ள தூரம் அனைத்தை இன்னும் பாவம் அகன்றதும் அல்வி என்னாலும் துதிப்பார் எல்லா ஆத்துமாவை என்னாலும் துதிப்பார். எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஓசியா 12:12 வாசி. யாக்கோபு நல்ல கவனிங்க. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து. இதுதான் அவர் போய் அங்க லாபாண்ட வேலை பார்த்தது எதுக்கு? பெண்ணுக்காக. அங்கேயும் போய் ஏமாத்தம் தான். போகும்போதே ஏமாத்தம் சொல்லிட்டார். உடனே பார்த்தோன்னே மாமா மகளா ஆஹா வந்துட்டியா போய் அழுதார். அப்படி அழுதவர் சொல்லியிருக்கணும்ல. ஏன் இப்படி ஓடியாந்த அவளாவது கேட்டாளா? இல்லையே. ஏன் மாமா இப்படி தனியாக ஓடியாந்துட்டீங்க, இப்படியெல்லாம் தனியாக வந்து நிற்கிற காரணம் என்ன கேட்டாலும் இல்லை. ஆட்டுக்கு தண்ணி காட்டினா சரி. உடனே விட்டுட்டா சீக்கிரமாக ஓடி போயிட்டா. அங்கே லாபான் கேட்டான். என்ன கேட்டான்? எப்பவும் என்ன பிந்தி வருவீங்க, இப்போ என்ன திடீர்னு முந்தி வந்திருக்கீல, என்ன விஷயம்? இல்லை எங்களுக்கு ஒருத்தர் வந்துருன்னு இப்படி துணை செய்தார். அப்படியா? வீட்டுக்கு கூப்பிட்டு வருவான். உடனே கூப்பிட்டு வந்தார். லாபான் வந்து சேர்ந்தார். லாபான் உடனே சொன்னார், எப்பா மருமானே, இனிமேல் நீ என்கிட்டே வேலை பார்க்கலாம். உங்களுக்கு சம்பளம் நான் வேண்டியில்லை மேடம், நீங்கள் நம்ம சொந்தக்காரராச்சே அப்படின்னு மொத்தமாக சொந்தமாக்க அவர் ஒரு பொண்ணை காட்டிட்டார். எப்போவுமே மனுஷனை ஏமாத்துறது, சில காரியத்தில் மனுஷன் ஏமாந்து போயிடுறது. எனக்கு அன்பானுடைய ராகேல் ரொம்ப அழகாக இருந்தா. அவளுக்காக 7 வருஷம். அடுத்தாப்புல அப்பா பார்த்தார், இவன் ஓடி போயிடான் மருமகன். அடுத்தாப்புல என்ன செய்யணும்? மூத்தவள் இருக்குது எங்கள் வீட்டில் கொடுக்கறது வழக்கம் இல்லை இளையவளை, அதனால் மூத்தவளையும் கட்டிக்கோங்க மருமகனே. 2வது உள்ளால் தரேன், இன்னும் 7 வருஷம் காத்திருங்க, 14 வருஷம். அதுக்கப்புறம் 6 வருஷம், 20 வருஷம். எப்போ யாக்கோபு புத்தி வந்து தெரியுமா? ஆதியாகமம் 30:30 வாசிக்கிறோம். அவனுக்கு ஒரு புத்தி வருது. நான் வரும் முன்னே லாபான்ட்ட சொன்னான், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்னே கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெரிய இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது இந்த புத்தி எத்தனை வீட்டில் வந்திருக்கு, எத்தனை புருஷனுக்கு வந்திருக்கு. என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கணுங்கிற புத்தி வந்துச்சுன்னா தான் அங்கெங்கே போவானா? காசு கிடச்சோடனே எங்கே போயிடுறான்? அங்கே போயிடுறானே. அங்கே போயிட்டா சரி பெரிய ஆள் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் யாரும் தெரியாது, ஆனால் கேட்டுக்கிட்டுப்பா நான் யார் தெரியுமா? எனக்கு அன்பானவர்களே, இந்த யாக்கோபு போய் சேர்ந்து ராகேலுடைய ஆட்டுக்கு தண்ணி காட்டினோடனே முத்தமிட்டான், சத்தமிட்டு அழுதான். அதுக்கப்புறம் நடந்தது என்ன? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மிக அழகாக எழுதப்பட்டிருக்க ஒரு பெண்ணுக்காகன்னு. இந்த ஒரு பெண் யாரு? அவள் தான் ராகேல். ராகேல் அழகானவர், ரேச்சல் என்று சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில். இவன் போய் மெய்ப்பரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கல்லை தூக்குனார், வீர பராக்கிரமம், ஆடுகளுக்கு தண்ணி காட்டினார். உடனே ராகேல் இணைஞ்சிட்டாங்க, ஓடி போய் வீட்டுக்கு வாசிங்க. நான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபெக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். சரி, அவள் ஓடி போய் ஏன்னா மாமா வந்த சந்தோஷம்
ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். தகப்பனுக்கு அறிவித்தாள். லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி. அடேங்கப்பா, எதிர்கொண்டு ஓடினார். எதுக்கு தெரியுமா? வேலைக்கு ஆள் கிடைச்சிருச்சுல. எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி கொண்டு. அடேங்கப்பா, எங்க அங்க அன்பு பாத்தீங்கன்னா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. மனுஷனுடைய அன்பு இப்படித்தான். போன உடனே கட்டி பிடிக்கிறான், அதுக்கப்புறம் நல்ல சோப்பு இருக்காங்கிறான். நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். வேணுங்கும் போது காரியம் ஆகணும் போது கட்டி பிடிப்பான். உங்கள் வீட்டு பிள்ளை, நான் உங்கள் தோழன், கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருவோம்பா. அதுவும் வயசான கிளவியை தான் கட்டி பிடிப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சோப்பு நல்ல சோப்பு இருக்கா, குளிக்க கிளவி குளிச்சு எத்தனை நாள் ஆச்சோம். போகட்டும். எனக்கு அன்பானவர்களே, இங்கே லாபான் எதிர்த்து ஓடியாரான். அடேங்கப்பா, என் மருமகன் வந்திருக்கானே. அவ்வளோ வாரமாக ஓடி வந்து எதிர்கொண்டு வந்து அவனை என்ன செஞ்சான்? விட்டு போகிறான். பாசிங்க ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் ராகேல் ஓடி போய் சொன்னால் உடனே அங்கே வந்து லாபான் இந்த செய்தியை கேட்ட உடனே எதிர் சேவை நடக்குது. எதிர்கொண்டோடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து, இவர் அதோட மருமான முத்தம் செஞ்சார். தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம், அவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். யார்? அப்பவாது நான் ஏமாத்தினேன்னு சொன்னானா? காரியங்களை சொன்னான். எழுதியிருக்கு. என்ன காரியம்? எங்கள் அப்பாவை ஏமாற்றி தான் ஓடியாந்துருக்கேன், எங்கள் அண்ணனை ஏமாற்றி பிடிங்கினேன், அதனால் விரட்டி விட்டாங்கன்னு வரல. எங்கள் அம்மா உடனே எங்கள் அண்ணன் மேலே கோபம் வச்சான். எப்படா கொண்டு வச்சான்? அம்மா சொன்னாங்க, 2 பேரையும் நான் இழக்கணுமா, நீ ஓடி போயிருப்பா, ஒரே நாளில் சாக கொடுக்கணும், நீ போயிரு, எல்லாம் அவன் கோபம் தனியட்டும். ஆதியாகமம் 27:45 ரெபேக்காள் சொல்றா பாருங்க. ஆதியாகமம் 27:45 உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். ஆனா எங்க போன்னு சொன்னாளா? எங்க போன்னு சொல்லவே கிடையாது. இங்க வந்து எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சான்? லாபான்ட்ட சொன்னான். லாபான், அப்படியா, நீ அப்பனை ஏமாத்தினாளா, அண்ணனை ஏமாத்தினாளா, என்னை ஏமாற்ற முடியுமா? நான் யாரு? பேப்பனுக்கு பேப்பேன் தான், நான் உனக்கும் பேப்பேன் தான். பாருங்க, லாபான் தன் காரியத்தெல்லாம் அவன் லாபானுக்கு விவரமாய் சொன்னான். அதோட நிப்பாட்டலை. உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 29 லாபான், நீ என் எலும்பும். அடேங்கப்பா, இன்னும் கொஞ்சம் உறவு கிட்ட போது பாருங்க. நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். இந்த வார்த்தை எங்க கேட்டிருக்கோம்? ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில சொன்ன வார்த்தை. இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம். இங்க இந்த வார்த்தை யாரு? லாபான் யாரை பார்த்து சொல்றாரு? மருமகனை பார்த்து சொல்றாரு. இப்ப அதை வாசிங்க. அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். 1 மாசம் வரைக்கும் தங்கி இருந்தான். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனா இருக்கிறதுனால சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? அடேங்கப்பா, இப்படித்தான் கல்யாணம் பண்ணி போன இடத்துல 3 நாளைக்கு மேல விருந்து கிருந்தியெல்லாம் சொல்ல, மருமகனே கோழி முட்டையிடும், அதை கொஞ்சம் எடுத்துருங்க, வேற ஒன்றுக்கு இல்லை, உங்களுக்கு சாப்பிட வைக்கிறது தான். முதல்ல இப்படி தான் இருக்கும். அப்புறம் கடைசியில் மறுமணம் இந்த கோழியை பிடிச்சி அடைச்சிருங்க. யாருக்கு? நம்ம கோழி தான். இவர் அதான் பார்த்தார். நீ சும்மா என்ன செய்ய வேண்டாம் மருமகனே, நீ எனக்கு மருமகனா இருப்பதினால் வேற ஆளா தான் சம்பளம் வேணும். நீ யாரு? என் எலும்பு, நீ என் மாம்சம். அது மட்டும் இல்லை, என் மருமகன் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே மருமகன் ஆக்கிட்டார். மருமகனா இருக்கிறதுனால எனக்கு சும்மா வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய்? சம்பளம். ஆனா அவன் சொல்றான், என் சம்பளத்தை 10 முறை மாத்திட்டாருங்கிறான். ராயல் சொல்ல, எங்க பணத்தையும் வித்து வாயில ஓடுகிட்டான்னு ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எனக்கு அன்பானுடைய இவன் கேட்குறான், எவ்வளவு சம்பளம் உனக்கு வேணும்?
ரொம்ப தாராள மனசு. எவ்வளவு சம்பளம் கேட்கிறாய் என்றார். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். அங்க பாருங்க, பக்கத்திலே அடுத்தாள் பிரச்சனை வந்துருது பாருங்க. 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், சரி. இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. சரி. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு அழகு 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 அழகெல்லாம் அற்று போகும், எழில் ஏமாற்றும். அழகெல்லாம் அற்று போகும், எழில் ஏமாற்றும். கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில். கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில். வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம். மனமயக்கம் எல்லாத தீமைகளில் தொடக்கம். மனமயக்கம் எல்லாத தீமைகளில் தொடக்கம். சிற்றின்பம் அது எச்சரிக்கை, உன்னை நடுங்கினமாக்கிவிடும். சிற்றின்பம் அது எச்சரிக்கை, உன்னை நடுங்கினமாக்கிவிடும். வசதியை தேடி ஓடாதே ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை எவரும் தொடுவதில்லை. வசதியை தேடி ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம். ஐயா, மயக்கம், இத மயக்கம்னு சொல்லுது, மனமயக்கம். ஏன்னா சொல்லிட்டார், என் மருமானா இருக்கிற, சும்மா வேலை செய்வனா, என்ன சம்பளம் கேட்குற. பக்கத்தில் எழுதாச்சு, அவனுக்கு 2 குமாரத்தி இருந்தாள். அதில் ஒருத்தி கூச்ச பார்வை உள்ளவள், இன்னொருத்தி ரூபவதி. பார்வைக்கு அழகானவள் இருந்தாள். இருந்ததுனால என்னாச்சு, யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு. இன்னி சம்பளம் கேட்பாரா, இது சம்பளம் கேட்பாராங்கிறேன். பொண்ணு கிடைச்சா போதும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் போய் சிக்கிட்டு கிடக்கான். பொண்ணு கிடைச்சா போதும்னு பொண்ணு வீட்டுக்கே போயிடுறான். இன்னைக்கு அனையாட்ட கேட்டால், என்னப்பா அங்கே இருந்திருக்க? ஆமாம், அவருக்கு கொஞ்சம் இங்கே தான் இருக்கணும்னா. என்னைக்கும் முறை தவறக்கூடாது. மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் பொண்ணு வரணுமாலையும் பொண்ணு வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, மாப்பிள்ளை போகக்கூடாது. இங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் ராகேல மந்தையில் கூட்டு பேசுகிறான். உங்கள் அப்பா முகம் நேற்றுக்கு இன்னைக்கு வித்தியாசமாக இருக்குது. அவள் ஒன்று சொல்கிறான், ஆமாம்மா எங்கள் அப்பா அப்படி தான் எங்கள் பணத்தையும் விற்று வாயில் ஓட்டம் தான். ஆதியாகமம் 31 4 வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையினிடத்தில் அழைப்பு. இதில் இன்னொரு காரியத்தை கவனிங்க, இவர் எப்போவும் எங்கே தான் பேசுவார், மந்தையில். நிறைய பேர் இன்னைக்கு தொழில் 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 தான் குடும்ப வாழ்க்கையை விட்டுறாங்க. இவர் மந்தை கூப்பிட்டு வர்றார், அங்கே வந்து பேசுகிறாங்க. அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லையே என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் ஒரு தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உடனே மகளாவது என்ன சொல்றா, அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுத்தார். ஏன்னா 10 முறை சம்பளத்தை மாத்தினது இவர் ஏன் சொல்றாரு? இப்ப சொல்றாரு, அப்ப சொல்றதுக்கு என்ன? சம்பளம் எவ்வளவு கேட்டாரு? அப்ப சொல்ல முடிஞ்சா? பக்கத்துல அழகு அநேக நேரம் தெரியல. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே,
அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணம் ஒரு நாள் சந்திக்குமே. மரபதே உன் ஆண்டவரை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வல்லை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வல்லை. கட்டின வீடும் நில பொருளும் கண்டிடும் ஓற்றாருவிலரும். கட்டின வீடும் நில பொருளும் கண்டிடும் ஓற்றாருவிலரும். குடுவிட்டே உன் ஆவி போனா குடவுன்னோடு வருவதில்லை. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. நல்ல கவனிங்க. இப்ப சொன்னாரே உங்க அப்பா முகம் வேற மாதிரி, வந்த உடனே அந்த முகமே தெரியலையே. முத்தம் கொடுத்தாரு, மறுமனே உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்டார். பக்கத்தில் பொண்ணு இருக்கும்போது பேச வராதுங்க. ராகேல் ரூபவதி, ராகேல் மேலே யார் எழுந்தார்? யாக்கோபு பிரிய வச்சார். பிரிய வச்சு 7 வருஷம். ஆனால் லாபான் தான் வேலையை கட்டிட்டான். என்ன பண்ணான்? ராகேலை விட்டுட்டு யாரை கட்டி வச்சுவிட்டான்? லேயாரை கட்டி. அது இந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியல. ராத்திரி தான் தெரிஞ்சான். இதெல்லாம் நீங்கள் வேதத்தில் உட்காந்து படித்து பாருங்க. ராத்திரி தான் தெரிஞ்சு. யார் கூச்சப்பார்வை உள்ளவங்கிறது எப்போ தெரிஞ்சு? ராத்திரியில் தான் தெரிஞ்சு. அப்போ தான் உங்கள் அப்பா என்னை ஏமாற்றிட்டான். அவர் சொன்னார், மருமோனே ஏன் கவலைப்படுறீங்க, 2 உங்களுக்கு தான், ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ. ஹலோ, நல்லா கவனிங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் தனிமை வரும்போது அதை உணர்ந்துருவோம். அப்படி உணர்ந்துட்டேன்னா உனக்கு புது வாழ்வு தருகிற தேவன், புது வாழ்வு தருகிற தேவன். நாம் அநேக நேரம் பாடுறோம், புது வாழ்வு தருபவனே, புது துவக்கம் தருபவனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. புது வாழ்வு தருகிற தேவன். ஏசாயா 43:19 படி, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். காட்டு மிருகங்களும் வலு சிற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். நாம கனம் பண்றோமா? கோட்டான் குஞ்சுகள் கூட கனம் பண்ணுதான். அது கத்துதுன்னு சொல்லலை. கர்த்தரை துதிக்கிற வானாதி வானங்கள் யாவும், அதன் மேலுள்ள ஆகாயமும் பூமியில் வாழ்கின்ற யாவும் பரனை போற்றுகிறது. இன்றைக்கு நாம் என்னை போற்றுறோமா? எப்பேற்பட்ட யாக்கோபை ஆண்டவர் சொல்லாரு, எப்பா உன் பேர் யாக்கோபு இல்லைப்பா, உனக்கு ஒரு புது வாழ்வை தரேன். மாற்றினவர் ஏன் இன்றைக்கு உங்களை மாற்ற மாட்டார்? தொலைக்காட்சியை பார்க்கிற நீங்கள் தயவுசெய்து ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வருவதற்கு இதற்கான தேவைகள் சந்திக்கப்படும். எங்கள் சபை எப்போமாவது டைம் இருந்தால் வந்து பாருங்கள். ஒருவேளை இதுக்குன்னு வர வேண்டாம், மெட்ராஸுக்கோ மதுரைக்கோ வந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு வந்து காட்டுறேன். கர்த்தர் ஏவினால் நீங்கள் தாங்கலாம், கட்டாயம் இல்லை, விசனமாக அல்ல. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளையும் உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே வேனுக்கு 5000 ரூபா வாடகை செலவழிக்கிறோம். ஒருத்தரை கூட நான் சாப்பிடாமல் அனுப்பக்கூடாதுமே. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் உதவலாம்.
எப்படி பிரதர் நாங்கள் உதவுறது? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்களா இருந்தால் என்ன கேளுங்க, அதுக்கும் வழி உண்டு, நான் சொல்லுவேன். ஒருவேளை தபால் வழியாக தொடர்பு உள்ளவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னா அநேக நேரங்கள் மணி ஆர்டர் கமிஷன் அனுப்பி போட்டு சிரமப்படுறதுக்கு இப்போ ஆண்டவராக ஒரு வழி தந்திருக்கார். போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டுனே ஒரு அக்கௌண்ட் வந்திருக்கு. அதில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. போஸ்ட் அக்கௌண்ட்டில் பணம் கட்டணும்னு சொன்னீங்கன்னா தருவாங்க. அதில் வாங்கி 36 35 38 89 63 இந்த நம்பரை எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க என்ன பேரில் இருக்குன்னா அகஸ்டின்னு. தாராளமாக அது வழியாக அனுப்பலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே யாக்கோபு வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் ஏராளம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நாளும் பிறரை வஞ்சிக்கக்கூடாது. மல்கியா எழுதினபடி மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனிதன் சில வேளைகளிலே தேவனை வஞ்சிக்கிறான். காணிக்கையில் தசம பாகத்திலும் தான் வஞ்சிக்கிறான். ஆண்டவர் ஒரு நாள் நாங்கள் ஒருவரை ஒருவர் வஞ்சிக்காதபடிக்கு, ஏமாற்றாதபடிக்கு உணர்ந்து வாழ ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். அப்படி ஒருவேளை அறியாமல் செய்திருந்தா அவருடைய மன்னிங்க, மறுவாழ்வு கொடுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பான சொந்தங்களை இழந்து தவிக்கிற மக்களுக்காய் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தெய்வமே, ஒவ்வொரு மேலும் உடைய கிருபையை பொழிந்தள். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.